வணக்கங்க, எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தடுமாற்றம் என்பது யதார்த்தமாக வந்து போகும் செயலாகும். இந்த தடுமாற்றத்தில் பலரும் விழுந்து விடுகின்றனர். நமக்கு மட்டும்தான் தடுமாற்றம் ஏற்படுகின்றது என்று எண்ணி அவர்கள் வாழ்க்கையில் கோபம் அல்லது சோகத்தை அவர்கள் மனதில் பூட்டி வைத்து மூழ்கி விடுகின்றனர். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதர சகோதரிகளை. தடுமாற்றம் வராமல் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது. தடுமாற்றம் வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த அனுபவத்தை உனக்குள் செப்பனிட்டு கொண்டால் அடுத்த நிலைக்கு செல்ல மிக மிக ஏதுவாக இருக்கும். தடுமாற்றம் எப்படி இருக்கும்? தடுமாற்றம் உண்மை அதல பாதாளத்திற்கு தள்ளும் தடுமாற்றம் உண்மை மிக மிக ஏழ்மையான நிலைக்கு தள்ளும் தடுமாற்றம் உன்னை அதிகப்படியான வருத்தத்தை ஏற்படுத்தும். அந்த தடுமாற்றத்தில் நீ தாங்கி பிடித்து கொண்டால் நிச்சயமாக நீ அடுத்த நிலைக்கு செல்வது உறுதியாகும். தடுமாற்றம் என்பது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம் என்று ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு செயலாகும். ஆகவே தடுமாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.